நான் உலகத்திலே பலரும் வாழ ஆசைப்படுகிற அல்லது பலரும் ஒரு கணமேனும் கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய வியந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டொன்றில் வாழுகிறேன். இந்த நாடு நீங்கள் உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடு, அமைதியான நாடு, அழகான நாடு, குற்றச்செயல்கள் குறைந்த நாடு, ஊழல்கள் குறைந்த நாடு, வாழ்க்கை தரம் உயர்ந்த நாடு, இப்படி நீங்கள் எந்த தரவரிசையிலே பார்த்தாலும் அந்த தரவரிசையிலே முதல் 5 அல்லது முதல் 10 இருக்கக்கூடிய ஒரு நாடு. சிலர் அதை பல வீடியோக்களிலே பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே அதை ஒரு பூலோக சொர்க்கம் என்று வர்ணிப்பதை சுவிஸோடு ஒப்பிட்டு வர்ணிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய இறையாண்மை நிதியம் என்று சொல்கிற நார்வேஜியன் சாவரின் ஃபண்ட் என்பது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய இறையாண்மை நிதியமாக உலகெங்கிலும் இருக்கிற பல உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளிலே முதலிட்டு மிகப்பெரிய ஒரு நிதியமாக அது உருவாகி இருக்கிறது. அது இங்கே உள்நாட்டு நாணய மதிப்பின்படி ஒவ்வொரு குடிமக்களையும் அது இந்த நாட்டு மதிப்பின்படி மில்லியனர்களாக, கோடீஸ்வரராக அது ஆக்கி இருக்கிறது. இன்னும் ஒரு 15-20 வருடங்களிலே அது ஒரு அமெரிக்க டாலர் டேர்மிலே $1 மில்லியன் பெறுமதியான பண மதிப்பை அது அடைந்துவிடும். ஒவ்வொரு குடிமக்களுக்கும் $1 மில்லியன் பெறுமதியான அமெரிக்கன் டாலர் பெறுமதியான வளர்ச்சி அந்த நிதியம் பெற்றுவிடும். அதனுடைய அர்த்தம் அரசாங்கம் அந்த காசை சந்தையில் இருந்து எடுத்து குடிமக்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறது என்று அல்ல, நாடு ஒட்டுமொத்தமாக அந்த விதமான ஒரு நிதி செழிப்பை கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. இந்த நாட்டுக்கு நான் வந்து இங்கே வாழுகிற பொழுது என்னுடைய எண்ணத்தில் இருந்தது, இந்த உலகம் முழுவதும் இப்படியான ஒரு வளர்ச்சியை அடைந்தால் அது எப்படி இருக்கும், ஏன் அந்த பாகுபாடு இருக்கிறது, இந்த பாகுபாடு இயற்கையிலே இருந்ததா? ஏனென்றால் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கவில்லை ஒரு நாட்டில் ஒரு செல்வம் இருக்கிறது, ஆனால் அந்த நாடு இந்த பெரிய வளர்ச்சியை அடைவதற்கு அந்த செல்வம்தான் காரணம் என்று நான் நினைக்கவில்லை. அந்த எண்ணம், அந்த மக்கள் கூட்டத்திலே இருக்கிற எண்ணம், அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் செயற்படுகிற விதம், அந்த செயலினாலே வருகின்ற பயன்தான் அந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய தலைவிதியை, அந்த மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறது என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு ஒரு உரையாடலாக இது இருக்க வேண்டும் என்று நான் யோசித்து தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். அதிலே ஆரம்பத்தில் நாடுகள் மிக வேகமாக வளருவது எப்படி, அதில் இங்கே பங்களிக்கலாம் என்று நான் யோசித்தாலும் ஒரு கட்டத்திலே நான் யோசித்தது, நிச்சயமாக நான் இதை சொல்லணும், ஏன் இந்த யூடியூப் சேனலுடைய அந்த அல்டிமேட் கோல், கடைசி இலக்கு அது எப்படியாக இருக்க போகிறது என்று சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். நிச்சயமாக அது இந்த வாழ்நாளில் அடையலாம், அல்லது இன்னும் 10 ஆண்டுகளில் அடையலாம், 100 ஆண்டுகள் அடைய முடியுமா இல்லையா என்பது அது இல்லை பிரச்சனை. ஆனால் அந்த விதமான எண்ணத்தை எவ்வளவு பேர் தங்களுக்குள் உள்வாங்குகிறார்களோ அதிலிருந்து அந்த மாற்றம் பிறக்கும். அப்போ இதில் நோர்வேயினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி, நோர்வே 1960களில் கண்டுபிடித்த எண்ணெய் வளம் ஒரு காரணம் என்று பலர் சொல்லலாம். ஆனால் நோர்வேயை போல எண்ணெய் வளத்தை அதிகமாக கையாண்ட நைஜீரியா போன்ற பல நாடுகள், இயற்கை வளத்திலே எண்ணெய் மட்டுமன்று அல்ல, தங்கங்கள், வைரங்கள் கொண்ட கொங்கோ போன்ற நாடுகள் எல்லாம் இதைவிட அதிகமான இயற்கை வளங்களை கண்டுபிடித்திருக்கிறது. அதிலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சியை அதை அடையாமல் அதை மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி, மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தங்களை நோக்கி, மிகப்பெரிய ஊழல், லஞ்சம் போன்ற விஷயங்களை நோக்கி உலகத்தில் பல நாடுகள் போனது. மிக குறுகிய நாடுகள் தான் அதிலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது. அதை ஆங்கிலத்திலே ரிசோர்ஸ் கர்ஸ்ன்னு சொல்லி, அதாவது
வளங்களின் சாபம். நீங்கள் ஒரு நாட்டிலே அதிகளவான இயற்கை வளம் இருந்துவிட்டால் அது ஒரு சாபமாக போய்விடும் என்று அந்த சாபத்திலிருந்து அது ஒரு 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 அதை விவரிப்பதற்கான ஒரு சொல்லாக இருந்தாலும் உண்மையிலேயே அந்த வளங்களை சரியாக நிர்வாகம் செய்து நாட்டை வழிநடத்துவதில் தான் அந்த வெற்றி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எந்த ஒரு நாடுமே எந்த ஒரு தனி மனிதருமே இந்த பூமி பந்திலே ஒன்றுக்கொன்று குறைவானது என்றோ அல்லது பணக்காரர்களே என்றோ இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டிலே இருக்கும் இயற்கை வளம் என்பது இன்னொரு நாட்டிலே இருக்க போவது இல்லை, இருப்பது இல்லை. ஆனால் எங்கே அந்த வித்தியாசம் வருகிறது என்றால் அந்த நாடு தன்னுடைய நாட்டில் என்ன இருக்கிறது, என்ன இயற்கை வளம் இருக்கிறது, அதை அதை எப்படி அதிலிருந்து ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்வது என்று தாங்கள் யோசிப்பதிலே தான் அந்த தடை வருகிறது. அதனாலே இந்த நோர்வே போன்ற அல்லது ஏனைய ஐரோப்பிய நாடுகளை போன்ற ஒரு வாழ்க்கை முறை அல்ல வாழ்க்கை தரம் பொருளாதார சுபீட்சம் என்பது ஏனைய நாடுகளுக்கும் வர வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே இருப்ப குடிமக்கள் அதை அடைவதற்கான வழி என்ன என்று யோசிக்க வேண்டும். பொதுவாகவே இந்த யோசனை என்பது ஒரு தனி மனிதன் தன்னுடைய தனி வாழ்க்கையை நோக்கி சிந்திப்பதிலேயே முடிந்துவிடும். ஏனென்றால் அதுக்கே பெரும் போராட்டமாக இருக்கும். அதுக்கே வாழ்க்கை நேரம் போகாமல் இருக்கும். பிறகு எங்கே உலகை மாற்றுவது என்று பலரும் யோசித்து கடந்து விடுவார்கள். அதுதான் யதார்த்தமும் கூட. பொதுவாக இந்த உலக சனத்தொகையிலே 99.99% அந்த அந்த இயல்பை உடையவர்கள் தான். அதுதான் நடைமுறை சாத்தியமானதும் கூட. இதிலே மிகவும் மிகவும் அரிதான ஒரு அதாவது 0.001 அளவிலான ஒரு மக்கள் மிகவும் 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 கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அல்லது சில சில மக்களே இந்த பெரிதினம் பெரிது கேட்கிற எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அப்படியானவர்கள் எமது சமூகத்துக்குள்ளும் வர வேண்டும், இருப்பார்கள், கட்டாயம் இருக்கிறார்கள். அவர்களாலே தான் இந்த மாற்றம் என்பது பிறக்கும். இப்பொழுது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் பங்குச்சந்தையிலே பங்கிடப்பட்டது, அமெரிக்க பங்குச்சந்தையிலே பங்கிடப்பட்டது. உலகத்தினுடைய முதல் ட்ரில்லியனராக ஈலான் மஸ்க் வந்திருக்கிறார். நான் ஈலான் மஸ்களுடைய தொலைக்காட்சி பேட்டிகளை நான் பார்க்கிற பொழுது அதிலே தெரிவது எங்காவது ஒரு இடத்தில் கூட அவர் நான் பணக்காரராகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேட்டி கொடுப்பதாக தெரியவில்லை. அவர் தான் பங்களிக்கிற வியாபாரத்தில் ஏற்பட போகிற வளர்ச்சி, அதனூடாக இந்த உலகம் அடைய போகிற மாற்றம், அந்த உலகம் இதற்கு பிறகு எங்கே போக போகிற அந்த எண்ணத்தை பற்றின ஒரு எக்ஸைட்மெண்ட், அதை பற்றின ஒரு ஆர்வம் தான் அந்த உரையாடலில் தெரியும். உதாரணமாக ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி உரையாடுகிற பொழுது இந்த பூமி என்பது இன்னும் சில நூற்றாண்டுகளிலே மனிதர்கள் வாழ முடியாததாக, அதிக சனப்பெருக்கம் கொண்டதாக, சுற்றுச்சூழல் நல்ல காற்று அற்றதாக, நல்ல நீர்வளமற்றதாக மாறிவிடும். அதனாலே மனிதர்கள் இங்கே அதிகளவில் வசிக்க முடியாது. அதனாலே செவ்வாய் கிரகத்தை மனிதர்கள் குடியேற்றம் செய்ய வேண்டும், அதை கொலனியாக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிற பொழுது அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரியான ஒரு பாவனையை தான் அது எங்களுக்கு தந்ததை வழி அது ஒரு சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக எங்களுக்கு ஒரு பொழுதும் தெரிந்ததில்லை. அதனாலே நாங்களும் அதை ஆழ்ந்து யோசிப்பது ஒரு நிமிடமாக குறைந்த ஒரு 30 வினாடிகள் 30 வினாடிகள் கூட நாங்கள் அதிலே ஆழ்ந்து சிந்திப்பதற்கு நேரம் எடுத்து கொண்டது இல்லை. ஆனால் இன்றைக்கு அது ஒரு வியாபார நிறுவனமாக வந்திருக்கிறது. அது பணத்தை ஈட்டுவது பணம் என்பது அதனுடைய தயாரிப்பு, பை ப்ராடக்ட். ஆனால் அந்த எண்ணம் பெரிதாக ஒன்றை இந்த சிவிலைசேஷனுக்கு, இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அந்த எண்ணம் தான் அந்த உருவாக்கத்தை செய்கிறது. அப்போ இப்படியான மனிதர்களோடு, இப்படியான எண்ணங்கள் கொண்டவர்களோடு உரையாடுறது, அவர்களுக்கு இந்த எண்ணங்களை விதைப்பது, அவர்களிடம் இருக்கிற எண்ணங்களை நான் அறிந்து கொள்வது என்பதான ஒரு முயற்சி தான் இந்த யூடியூப் தளம். இப்போ இதில் சில தனி மனிதர்கள் எப்பொழுதுமே
இது ஒரு பெரிய கூட்டமாக சாத்தியப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. அதை நான் ஏற்கனவே சொன்னது போல பெரும் திரளான மக்கள் கூட்டம் இருந்தாலும் அந்த மக்கள் கூட்டத்தில் இருப்பவர்கள் யாருமே இவ்வாறு பெரிதிலும் பெரிதாக சிந்திப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை இன்றைய நாளுக்கு என்னுடைய வாழ்க்கை பயணம் என்ன, ஆக கூடுதலாக பார்த்தால் அந்த வாரத்துக்கு என்ன என்னுடைய வாழ்க்கை பயணம், அந்த வாரத்துக்கு என்னுடைய வாழ்க்கை சவால் என்ன, மேக்சிமம் மந்த். ஏனென்றால் ஒரு மாதம்தான் நம்ம ஒரு சம்பளம் இருக்கிறது. அந்த இந்த மாத சம்பளத்துக்கு என்ன வாழ்க்கை, அடுத்த மாத சம்பளத்துக்கு என்ன வாழ்க்கை என்பதாகத்தான் இந்த உலகமும் புதிய பொருளாதாரமும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு மேலே ஒரு மாதத்துக்கு அங்காலே, ஒரு வருடத்துக்கு அங்காலே, ஒரு 10 ஆண்டுகள், 1/4 நூற்றாண்டுகள், அரை நூற்றாண்டுகள், நூற்றாண்டுகள் என்று ஒரு மனிதன் சிந்திக்க போனால் இதுக்கு அப்பால் என்ன என்று கமலஹாசன் மாதிரி சிந்திக்க போனால், ஏன் நான் கமலஹாசன் என்று சொல்கிறேன் என்றால், ஒரு படத்திலேயே தசாவதாரம் என்று நினைக்கிறேன், அதிலே அவர் சுனாமியை காட்டிவிட்டார். அது சுனாமி வருவதற்கு முதலே காட்டிவிட்டார். அதனால் கமலஹாசன் ஒரு தீர்க்கதரிசி என்பதாக இணையங்களிலே செய்திகள் இருக்கிற பொழுது யாரோ ஒரு நிருபர் கேட்குறார், நீங்கள் எப்படி தசாவதார படத்திலே நீங்கள் சுனாமி வருவதற்கு முதலே எப்படி சுனாமியை கண்டுபிடித்தீர்கள், எப்படி இதை கண்டுபிடித்தீர்கள் என்று. அது கமலஹாசன் சொன்னது, இந்த படத்தின்படி ஒரு அலை வர வேண்டும், மிகப்பெரிய அலை வேண்டும், இதுவரைக்கும் இல்லாத கேள்விப்படாத ஒரு அலை வேண்டும். அப்படி ஒரு அலை எப்படி வந்திருக்கிறதா என்று தேடிக்கொண்டு போனால் ஜப்பானிலே வந்திருக்கிறது. அதுக்கு சுனாமி என்று பெயர். அதனாலே தான் நான் அதை படத்திலே வைத்தேன். ஏனென்றால் இது ஜப்பானிலே முதலே வந்திருக்கிறது. ஜப்பான் மக்கள் ஏற்கனவே அறிவார்கள், எங்கள் மக்களுக்கு தான் அது புதிதாக இருந்தது, நாங்கள் அதை அனுபவிக்கும் வரை. அதனாலே நான் சொல்ல வருவது, சாதாரணவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு இதற்கு அடுத்தது என்ன, இதற்கு அடுத்தது என்ன, இதற்கு அடுத்தது என்று அவர்கள் சிந்திக்கிற பொழுது அந்த சிந்தனை தான் இங்கே சிந்தனை தான் இங்கே மிக முக்கியமான ஒன்று. இந்த சிந்திப்பதற்கு நாங்கள் எங்களுடைய எல்லைகளை தாண்டி சிந்திப்பதில்லை. அதை சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதில் இருந்து கேள்விகள் பிறக்கும், அந்த கேள்விகளுக்கு பதில்கள் பிறக்கும், அல்லது பதிலை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் இருக்கும், அந்த பதிலில் இருந்து செயல்கள் பிறக்கும். இப்படித்தான் போகும். இப்படி சில மனிதர்களை நாங்கள் எங்கள் சமூகத்தில் கண்டிருப்போம். சில இடங்களில் அவர்கள் ஒரு சமூகத்தில் இருந்து ஒதுங்கியவர்களாக, பலருடன் அதிகம் நெருங்கி பழகாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை பற்றி கேட்குற பொழுது அவர் மிகவும் படித்தவராயிட்டு, அங்கு படித்தார், இங்கு படித்தால் ஆங்கில அறிவு கொண்டவர், அந்த நிறுவனத்திலே வேலை செய்தார், இந்த நிறுவனத்திலே வேலை செய்தார், ஆனால் இப்பொழுது அவர் இப்படி இருக்கிறார் என்று ஒரு ஒரு சற்று மனநிலை சரியில்லாதவர் போல ஒரு 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 டிஸ்கிரிப்ஷனை சொல்லுவார்கள், ஒரு வர்ணனை ஒன்று செய்வார்கள். அது எப்படி என்று நான் பார்க்கிறேன் என்றால், அந்த மனிதருடைய பார்வை என்பது ஒரு கழுகு பார்வையாக, சம்திங் இஸ் டீப் இன் டு தட், அதுக்குள்ளே அவர் ஆழமாக சிந்தித்து அதே நேரம் தன்னுடைய பார்வை கோணத்தை ஒரு கழுகு பார்வையாக அல்லது அதை விட பெரிய பார்வையாக போகிற பொழுது இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் அபத்தமாகவும், எதிர்காலத்தில் செய்ய வேண்டியது தான் பொருள் உள்ளதாகவும் அவர்களுக்கு தெரிய தொடங்கும். ஆனால் அவர்கள் ஏன் அந்த ஒன்றுமே பிடிப்பற்ற ஒரு நிலைக்கு போகிறார்கள் என்றால், அதிலிருந்து அவர்களாலே இந்த செயலையும் அவர்களாலே செய்ய முடியாமல் அவர்களுடைய சூழ்நிலை கட்டி போட்டு விட்டால், ஸோ இப்பொழுது பாலும் வாழ்க்கையிலே அவர்களுக்கு அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் நினைக்கும் ஒரு எண்ணம் எங்கோ இருக்கிறது, அதை அவர்கள் சாதிப்பதற்கான நேரம் பெறவில்லை என்று அவர்கள் நினைப்பதால் அவர்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகிறார்கள். இப்படி நாங்கள் பார்ப்போம். இந்த இப்படியான தனி மனிதர்கள், என்னை பொறுத்தவரையில் தனி மனிதர்களிலிருந்து தான் வரலாறு பிறக்கிறது. ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு வரலாறு பிறப்பது என்பது அந்த அந்த கூட்டத்தை அதுக்கு தயார்படுத்துவதும் அதை வழி நடத்துவதும் பொதுவாக தனி மனிதர்கள் தான். அது வரலாற்றில் எங்கிலும் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம், ஒரு கெட்ட விஷயமாக இருக்கலாம். இரண்டுமே ஒரு தனி மனிதர்களால் தான் சாத்தியம். ஒரு பெரிய கூட்டத்தை, பெரிய மக்கள் சக்தியை வழிநடத்தி செல்வதற்கு. அப்படி என்றால் இந்த நான் சொல்லுகிற இந்த எல்லா உலகம் முழுவதுமே
ஒரு செல்வ சுபிட்சமும் அமைதியும் ஒரு மனித நாகரிக வரலாற்றில் அதனுடைய உச்சத்தை காணுகிற ஒரு நிலை வருகிறது என்றால் தனி மனிதர்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது இந்த புதிய பொருளாதாரத்தோடு அண்டி அவர்கள் தங்களை சிந்திக்க வேண்டும். எப்படி புதிய பொருளாதாரம் என்பது பொதுவாக இங்கு வேறு அங்கு வேறு, அந்த நாட்டுக்கு வேறு இந்த நாட்டுக்கு வேறு அல்ல. எல்லாம் இப்பொழுது உலக பொருளாதாரம் என்பது ஒரே விதமான முறைமையாக வந்துவிட்டது, திறந்த சந்தையாக வந்துவிட்டது. அதற்குள்ளாக என்னுடைய நீங்கள் வாழுகிற சூழலை சுற்றி இங்கே என்ன வாய்ப்பு இருக்கிறது, இந்த வாய்ப்பை நான் எப்படி சந்தைப்படுத்தலாம், எப்படி என்னை சுற்றியுள்ள மனிதர்களை ஆற்றல் படுத்தலாம், எம்பவர் பண்ணலாம், அவர்கள் இந்த நாட்டை அதனூடாக இந்த நகரத்தை, நான் வாழுகிற ஊரை, நான் வாழுகிற மாநிலத்தை, நான் வாழுகிற நாட்டை, அதனூடாக இந்த நான் வாழுகின்ற கண்டத்தை, ஈட்டிலே இந்த பெரும் உலகத்தைக்கு நான் எப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த பங்குதாரராக மாறுவது என்று ஒரு தினம் யோசிக்க வேண்டும். அதை நான் சில வேளையிலே இதற்கெல்லாத்துக்கும் என்ன பெரிய தடையாக இருக்கிறது என்று யோசிப்பேன். ஆனால் அதே நேரம் அதில் இப்பொழுது உள்ள ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியையும் நான் பார்ப்பேன். உதாரணமாக ராஜராஜ சோழனை எடுத்துக்கொள்வோம். இந்த ராஜராஜ சோழன் இந்த தெற்காசியா முழுவதும் சென்று படையெடுத்து அங்கே பேரரசுகளை நிறுவி பல்லாயிரக்கணக்கான படைகளை கொண்டு போய் அங்கே உள்ளூர் அரசுகளோடு போரிட்டு பல நூற்றாண்டுகளாக சோழ பரம்பரையை நான் சொல்கிறேன் அவர்கள் ஆண்ட பொழுது அவர்களுக்கு எதுவுமே இலகுவாக இருந்ததில்லை. ஒரு ராஜராஜனோ அல்லது ஒரு சோழ வம்சத்து அரசனோ அல்லது பாண்டிய சேர வம்சத்து அரசர்களோ ஏனைய அரசர்களோ குறைஞ்சபட்சம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதென்றால் இந்த தேரை பூட்டி அந்த தேரிலே குதிரைகளை பூட்டி தேர்ப்பாகனை ஏற்றி அதை தள்ளி உருட்டி அந்த இடத்துக்கு 10 கிலோமீட்டர் போவதற்கு ஒரு 100 பேர் மாங்கென்று மாய்ந்து அந்த வெயிலே அந்த அரசன் அந்த தேரிலே குந்தி இருக்கிற அரசன் நொந்து நூலாகி இப்படியெல்லாம் அந்த பெரிய பெரிய பேரரசர்களே ஒரு சிறிய விஷயம் செய்வதற்கு மாங்கென்று மாய்ந்து, ஆனால் அவர்கள் இந்த வரலாறு பேசுகிற விஷயங்களை எல்லாம் செய்துட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்நாளும் குறியது. எந்த பெரிய பேரரசாக இருந்தாலும் 90 வயது வாழ்ந்தான், 80 வயது வாழ்ந்தான் என்று இல்லை. இன்று சாதாரண மனிதர்கள் காலங்களை விடவே அவர்கள் போரில் இறக்காவிட்டினும் இயற்கையாகவே இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் அந்த காலத்தில் வாழ்நாளும் குறைவு. ஆனால் இன்று அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ராஜராஜ சோழன் ஒரு பயணத்தில் அனுபவிக்காத சுகத்தை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்துவிட்டு உங்கள் கார்லே ஏசி கார்லே பாட்டு போட்டு மேப்பு போட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டு நீங்கள் செய்து போய்விடலாம். அப்போ உங்களுக்கு உள்ள எல்லா நெகட்டிவிட்டியும் எல்லா விதமான பேர்டன்ஸும் துன்பங்களும் துயரங்களும் இப்போ நவீன தொழில்நுட்பத்தாலும் இந்த மனித சமுதாயம் இதுவரை காலம் தாங்கள் சேர்த்து வைத்திருந்த அறிவினாலும் பல விஷயங்கள் இலகுவாகப்பட்டு விட்டன. அதனால் ஒரு பெரிய பெரிய பேரரசுகள் என்ன செய்தார்களோ அதை நாங்கள் தனி மனிதர்களே இலகுவாக செய்யலாம் என்பதுதான் உண்மை. இப்போ நான் இதை பலரும் பார்த்திருப்பீர்கள். ஒரு ஆங்கில தொடர் கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்லுகிற அதிலே ஒரு ஆரம்பத்திலே ஒரு காட்சி வருகிறது. அதிலே ஒரு அரசன் இன்னொரு சிற்றரசனை சந்திப்பதற்காக பயணப்படுகிறார். என்றால் அந்த சிற்றரசன் பலம் மிக்கவர், அவருடைய உதவி இவருக்கு தேவையாக இருக்கிறது, அதனாலே பயணிக்கிறார். கிட்டத்தட்ட 1 மாதம் பயணிக்கிறார். பயணிப்பது என்பது இலகுவான பயணப்பாதை எல்லாம் மிகவும் மனப்பாங்கான குளிர்கள் சினோ கொட்டக்கூடிய பனி அடர்ந்த இதுக்குள்ளாலே பயணிக்கிறார். பல நூற்றுக்கணக்கான மக்களோட படை வீரர்களோடு பயணிக்கிறார். அதிலே பலர் இழக்கிறார்கள். அதுக்கு பிறகு இவரை வந்து சந்திக்கிறார். இந்த சிற்றரசை சந்திக்கிறார். சிற்றரசை ஆதரவை கோருகிறார். தன்னோடு இணைந்து பணியாற்ற கோருகிறார். அதுக்கு பிறகு இன்னும் 1 மாதம் பயணித்து திருப்பி போகிறார். இதில் எவ்வளோ ஒரு சின்ன விஷயம். அதாவது நீங்கள் இன்னொருவரிடம் அதிகாரம் மிக்கவர்களிடம் அல்லது உங்களுக்கு இணையானவர்களிடம் நீங்கள் ஒரு சேர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு ஆதரவை கோருகிறீர்கள் என்றால் இப்போதைய விஷயத்திலே வந்து ஒரு நாட்டு தலைவர் இன்னொரு நாட்டு தலைவரை சந்திப்பது என்றால் ஒரு அதிகபட்சம் 12 மணித்தியாலும் 16 மணித்தியால பயணங்களிலே சந்தித்து விட முடியும். அதுக்குள்ளாலே அவர்கள் சாதிப்பது எவ்வளோ விஷயங்களாக இருக்கும். இது ஒரு வியாபார தலைவர்கள் வேறு நாடுகளில் இருக்கிற இரு நிறுவனங்களுடைய தலைவர்கள் சந்திப்பது என்றால் கூட இதாகத்தான் இருக்கும். அதை விட்டால் சில வினாடிகளிலேயே தொலைபேசியை எடுத்து நீங்கள் ஒரு வீடியோ காலிலேயே கூட நீங்கள் பேசி
மிகப்பெரிய பெரிய பல்லாயிரம் கோடி பெறுமதியான வியாபார ஒப்பந்தங்கள் எல்லாமே இணையம் வழியே இப்பொழுது நடந்தே முடிகிறது. அப்போ அன்று ஒரு காலத்தில் பல உயிர்களை இழந்து பல அபாயங்களை சந்தித்து சாதித்த ஒன்றை இப்பொழுது சில வினாடிகளிலே எந்த விதமான நெகட்டிவிட்டியும் எந்த விதமான இழப்புகளும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாமல் அதை அடையக்கூடிய சாத்தியம் வந்திருக்கிற பொழுது இந்த எஞ்சியிருக்கிற மனிதருடைய வாழ்க்கை இதை விட பெரிதாக அல்லவா அச்சீவ் பண்ண வேண்டும், இதை விட பெரிதாக அல்லவா சாதிக்க வேண்டும் என்பதாகத்தான் என்னுடைய எண்ணம் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பித்தேன். இதே போல ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இதிலே பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஏனென்றால் இது மிகவும் ஒரு சிறிய அளவிலே சிறிய நேரத்திலே பேசிவிட்டு போவதற்கு அல்ல. இதிலே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இவ்வளவு தூரம் நீங்கள் இந்த வீடியோவை யாரும் பார்க்குறீர்கள் என்றால் நிச்சயமாக குறைய ஆட்கள் தான் பார்க்க போகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மனித சமுதாயத்திலே 99.99% ஆர்வமற்று தான் இதில் இருக்கும். இதிலே அவர்கள் தங்களுக்கு ரிலவெண்டாக இதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார்கள். யாராவது இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் அவர்தான். நீங்கள் எவர்? இந்த நான் சொல்லுகிற இலான் மஸ்க் அல்லது உலக சமுதாயத்தையே மாற்றிய ராஜராஜ சோழன் மாதிரியான பெரிய ஆளுமைகளில் நீங்கள் ஒருவர்தான். நீங்கள் அவர்தான் என்றால் கீழே உங்கள் கமெண்ட்டை போடுங்கள். நன்றி.